எங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்களா? இல்லை அங்கிட்டு அந்த பக்கம் உள்ள இந்த இருக்குது எப்படிங்க கொம்பேரி முக்கண்ணே சார் இதை பார்த்துங்க. இருங்க இருங்க அதுக்குள்ளே எங்கிட்ட மறைஞ்சிருச்சு. பாம்பு என்ன பாம்புன்னு பார்த்துட்டேன். விஷமில்லாத பாம்பு தான், பிரச்சனை இல்லை. இங்கனக்குள்ளே ட்ராவல் ஆகி இதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு. இதுக்குள்ளே இருந்து தான் சுற்றிட்டே இருக்கா? பயப்பட ஸோ பாருங்கள் எவ்வளோ நேரம். பயப்படாதே, வாய நான் தான் அண்ணே ஒரு வாளில் தண்ணி எடுத்து வேணே. பயப்படாத. இப்போ பாருங்கள் இந்த மட்டைக்குள்ளே வந்து பாம்பு இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த செல்லக்குட்டியை பிடிச்சிருக்கோம். ஸோ இது ஒரு அழகான கொம்பேரி முக்கன் பாம்பு. கலைச்சிட்டு எங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு அப்படியே இந்த சந்து வழியாக எஸ்கேப் ஆகி ஓடுனார். தலைவரை விரட்டி பிடிச்சிருக்கோம். பூரா சாக்கடையாக இருக்குது. குளிப்பாட்டணும் இவரப்போ. ஓகே தண்ணி கம்மியாக வைங்க. தண்ணி இன்னும் கம்மியாக வைங்க. போதும். பயப்படாத போ. நீ தள்ளிடுங்க. சரி சரியா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த பாம்பை வந்து பத்திரமா பிடிச்சிருக்கோம். ஸோ பாவம் அவங்களும் ரொம்ப நேரமாக அந்த பாம்பை வந்து பிடிக்கிறதுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னொரு இடத்துலையும் பாம்பை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப நேரமாக. அவங்களும் வேறு யாருக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களும் வரேன்னு சொல்லிட்டு வரல. ஸோ நமக்காக வெயிட் பண்ணி வந்து இந்த பாம்பை இந்த மட்டையெல்லாம் கலைச்சிட்டு ஸோ பத்திரமா பிடிச்சிருக்கோம். சரியா ஓடுறீங்க அப்படி தரையில் அப்படி ஓடுவீங்களா நீங்கள்? என்னை மீறி ஓடிடுவீங்க. நீ வேணால் மரத்தில் டானாக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட வந்து நீ தப்பிக்கவே முடியாதுப்பா. சரி கோவப்படா. சாரி சரியா சரிப்பா. நீ தான் கிங்கு. நான் சும்மா வேஸ்ட். சரிப்பா. ஃபஸ்ட்டு எந்த இடத்துல பாம்பை பார்த்தீங்க? அந்த கார்னரில் பார்த்துருக்கீங்க. உங்களை பார்க்கவுமே அந்த மட்டைக்குள்ளே ஏறி ஒளிஞ்சிக்கிருச்சு. உங்களை பார்க்கவுமே என்ன பாம்புன்னு எதுவும் கணிச்சிங்களா பார்த்தோன்னே? அந்த மாதிரி என்னன்னு தெரில. சரி போகலாமா? சரி வா போகலாம். போதும் விளாண்டது போதும், வா. கால் வலிக்குது எனக்கும். சரி வா. சரி போகலாம்டா. இந்தடா போடா உன் வீடு தான்டா, உள்ள போடா. ஆனால் ஒரு சின்ன கயிறு ஏதாவது எடுங்க. சின்ன கயிறு மட்டும் எடுங்க, வேலை முடிஞ்சிச்சு. சரிங்கக்கா, மறக்காமல் இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. இது க்ளீன் பண்ணியிருங்க. அந்த மட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ளைன் ஆக்கி வச்சுருங்க. இல்லை க்ளீன் பண்ண நான் இப்படி தான் இப்போ வைப்பேன் அப்படின்னா அவன் வருவான்.
அவன் வந்தால் நான் வருவேன், அப்புறம் பார்த்துக்குங்க.